ப்ராப்ளம் இருக்குன்றது உங்களுக்கு இன்னும் எவிடெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக சொல்லுவேன். இங்கே நான் ஆஸ் ஐ ஷெட்யூல் லைக் இன் திஸ் அதுல் சுபாஷ் கேஸில் வந்து அவர் வந்து அதிக தனிமையில் இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து அவருடைய இமோஷன்ஸ் யார்கிட்டையும் அவர் ஷேர் பண்ணாமல் அது லாங் ரொம்ப வருஷமாக சேவ் பண்ணி வச்சு அந்த மண்டையில் இருக்க இமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாள் அவுட் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அந்த டே தான் அந்த பேட் டேவாக நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மென்டலாக ஃபிட்டாக இருக்கோமா, ஓகேங்களா, மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் தோணுது. ஸோ நீங்கள் யாருமே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வரக்குள்ள அதை நோக்கி நீங்கள் உடனே ஒரு ரேஷ் டெசிஷன் எடுக்க வேணாம் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா இங்கே நம்பர் நான் பின் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும், மனநலம் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை உரிய சைக்காட்ரிஸ்ட்க்கு நான் உங்களை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ until then, bye from Dr. Shashidharan.